Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 8/4/2026. இந்த வீடியோ ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026 வருகின்ற மே மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெற உள்ளது. ஸோ அந்த நீட் எக்ஸாமுக்கு ட்ரெஸ் கோடு ஃபார் பாய்ஸ், ட்ரெஸ் கோடு ஃபார் கேர்ள்ஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சாம்பிள் இமேஜ் ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோவை மெயினாக பேரண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் பிஸியாக இருப்பாங்க. ரிப்பீட்டர்ஸுக்கு தெரியும். ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இதை நோட் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் எக்ஸாம் டைமில் அன்வான்டாக நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை. அதே போல் எதுவெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் அவங்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் கவர்மெண்ட் காலேஜில், அதே போல் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட்டும் இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் கோடு ஃபார் பாய்ஸ் பார்த்துடலாம். இப்போது இந்த ட்ரெஸ் கோடு ஃபார் பாய்ஸ் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்குற, அதாவது நீட் NTA இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமும், அதே போல் கடந்த ஆண்டுகளில் மாணவர்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன மாதிரியான வழிகாட்டுதலை NTA கொடுத்துருந்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாய்ஸுக்கு ஆஃப் ஸ்லீவ் ரவுண்ட் நெக் டிஷர்ட் முடிஞ்ச வரைக்கும் லைட் கலரில், அதில் வந்து எதுவும் பாக்கெட் இல்லாத மாதிரியும் எம்ப்ராய்டரி இல்லாத மாதிரியும் டிசைன்ஸ் இல்லாத மாதிரியும் பார்த்துக்குங்க. அதே போல் பாய்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் பேண்ட்டு வாக்கிங் போகிற மாதிரி ஆர் ஜாக்கிங் போகிற மாதிரி, அதில் உங்களுக்கு மெட்டல் ஜிப்போ இல்லைன்னா ஒரு மெட்டலில் பட்டனோ அன்வான்டாக பாக்கெட்டோ இல்லாமல் பார்த்துக்குங்க. சார் இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங் பண்ணுறவங்க அதை பார்த்துட்டு பாக்கெட் இருக்குது இல்லைன்னா மெட்டல் டிடெக்டரில் சவுண்டு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் மாணவர்கள் தேவையில்லாமல் பதட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா போயிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க அந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பதட்டமடைவதை தவிர்ப்பதற்காக இதை நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி ட்ரெஸ் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை சார் நான் நியூவாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, அலோடு ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஸ்லீவ் பிளெயின் டிஷர்ட், ஓகேங்களா. அந்த பிளெயின் டிஷர்ட் அப்படிங்கிறதுல எல்லாமே பொருந்தும். பாக்கெட் தேவையில்லை, பட்டன் தேவையில்லை. அதே போல் ரெகுலர் ட்ரௌசர்ஸ் அப்படின்னா அதுலேயும் அன்வான்டாக பாக்கெட்டோ இல்லைன்னா மெட்டல் பட்டன்ஸு ஆர் மெட்டல் ஜிப்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரிஸ்கிங் டைமில் மெட்டல் டிடெக்டரில் சவுண்டு வரும். அந்த நேரத்தில் இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அன்வான்டாக நிறைய பாக்கெட்டு, அதையும் கிளியராக சொல்கிறேன். கார்கோ பேண்ட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா அதில் நிறைய பாக்கெட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பாக்கெட்லேயும் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு, ஃப்ரிஸ்கிங் பண்ணுறவங்களுக்கான டைமும் வேஸ்ட்டு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு ட்ராக் பேண்ட், அதே போல் ஸ்லிப்பர்ஸு, ஹவாய் செப்பல், அதாவது பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹவாய் செப்பல் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஆர் சாண்டல்ஸ். மற்றபடி ஜுவல்லரி ஐட்டம் எதுவும் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு சைடு
கம்மல் போடுறது, இல்லைன்னா கையில் வந்து பேண்டு மாதிரி, இல்லைன்னா வந்து பேங்கிள் மாதிரி, அந்த மாதிரியான ஐட்டம் எதுவும் வேண்டாம். அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது ஃபேன்சி ஷோ இல்லை, உங்களுக்கான ஒரு ஆண்டு அல்லது ரிப்பீட்டர்ஸாக இருந்தால் 2 இயர்ஸ், சிலர் வந்து 3 இயர்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து NTA என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இதை நம்ம சொல்கிறோம். நாட் அலோவ்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஷர்ட்டு, இல்லைன்னா வந்து பிரிண்டட் டிஷர்ட்டு, அந்த டிஷர்ட்டில் வந்து லோகோ போட்டிருக்கிறது, இல்லைன்னா எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கிறது, அது போக நிறைய வாசகங்கள் எழுதியிருக்கிறது, அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். ஜீன்ஸ் பேண்ட் நாட் அலோவ்டு. கார்கோ பேண்ட்ஸ் வேண்டாம். ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்டில் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டல் பட்டன்ஸ் இருக்கும், ஜிப்பு இருக்கும். அதே போல் கார்கோ பேண்ட்ஸாக இருந்தால் நிறைய பாக்கெட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பாக்கெட்லேயும் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஷூஸ் நாட் அலோவ்டு. எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எதுவும் வேண்டாம். பெல்ட் வேண்டாம், வாட்ச் வேண்டாம். அப்போ நான் எப்படி சார் டைம் பார்க்குறது அப்படின்னா, உங்கள் எக்ஸாம் ஹாலில் ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்லையும் உங்களுக்கு வந்து வாட்ச் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, வால் கிளாக் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமுக்கு பெல்லும் உங்களுக்கு அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது போக உங்களுடைய அட்மிட் கார்டில் கொடுத்துருக்குறாங்க 1 லிட்டர் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். அது என்ன சார் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கடையில் வாங்கினீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டிக்கரை ரேப்பரை கிழிச்சிட்டிங்கன்னா அதுதான் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். அது எக்ஸாமுக்கு முதல் நாள் இன்னொரு டைம் சொல்லிடுறேன். அது போக நீங்கள் ஹால் டிக்கெட்டும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஒன்று வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் ஒட்டியிருக்கணும், இன்னொன்று அட்டண்டன்ஸ் சீட்டில் எக்ஸாம் ஹாலில் ஒட்டுறதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 2வது பக்கத்தில் ஒட்டியிருக்கணும். அது தேர்வுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக திரும்பவும் இன்னொரு டைம் சொன்னோம்னா தான் அது உங்களுக்கு புரிதலுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா இன்னமும் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணல, அதனால் சொல்கிறேன். கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் சிம்பிள் ஆஃப் ஸ்லீவ் டிஷர்ட்டு, அதில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வேண்டாம். ஃபுல் ஸ்லீவோ இல்லைன்னா 3/4 ஸ்லீவோ இதெல்லாம் எதுவும் வேண்டாம். மெயினாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதுக்காகத்தான் டாட்டு வச்சு காமிச்சிருக்கிறேன். ஸ்டட்டோ ஆர்னமெண்ட்டோ இல்லை பேண்டோ இதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? பேங்கிளோ இல்லைன்னா வந்து கால் கொலுசு போடுறது அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? அதே போல் கேர்ள்ஸும் ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி அதில் வந்து மெட்டல் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி. நான் சொல்கிறது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே பொருந்தும். அதில் இன்னர் வேரில் ஏதாவது பக்கிள்ஸு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவும் வேண்டாம். ஏன்னா மெட்டல் டிடெக்டரில் சவுண்டு வருது அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை கொஸ்டின் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஸ்பேர் ட்ரெஸ்ஸை ஏதாவது கொண்டு போயிட்டு அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ஸ்லீவ் டிஷர்ட்டு ரவுண்ட் நெக்காக இருக்கட்டும், அதில் பாக்கெட் வேண்டாம். மெட்டல் ஆர் எம்ப்ராய்டரி டிசைன் ஐட்டம் எதுவும் வேண்டாம். ஜுவல்லரி ஐட்டம் வேண்டாம். ஸ்லிப்பர் வந்து லைட் ஸ்லிப்பர், சாண்டல்ஸு ஆல்ரெடி பாய்ஸுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஹவாய் செப்பல் இல்லைன்னா சாண்டல்ஸ் இது போதும். நோ ஜுவல்லரி. ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் வேண்டாம். கொலுசு வேண்டாம், வளையல் வேண்டாம், தோடு வேண்டாம், பேண்டு வேண்டாம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவ்லெஸ் ஐட்டம் தேவையில்லை. ரைட் சைடில் ரெட்டில் இருக்கிறதெல்லாம் நாட் அலோவ்ட் ஐட்டம்ஸ். ஸ்லீவ்லெஸ் ஆர் ஃபேன்சி ட்ரெஸ் வேண்டாம். லோ ஆர் ஓப்பன் ஹேர் இதெல்லாம் வேண்டாம். அதே போல் பிக் இயர்ரிங்ஸ் ஆர் ஜுவல்லரி இதுவும் தடை செய்யப்பட்ட பொருட்கள். டைட் ஜீன்ஸு லெக்கின்ஸு இதெல்லாம் வேண்டாம். ஷூஸ் வேண்டாம். ஃபுல் ஸ்லீவ் ஆர் 3/4 ஸ்லீவ் வேண்டாம். ஓகேங்களா? சரி, இதையும் தேவைப்பட்டால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சிம்பிளாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங் டைமில் டைம் அதிகமாக எடுத்துக்காது மாணவர்களுக்கு. அதே போல் உங்களை யார் ஃப்ரிஸ்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் டைம் அதிகமாக தேவைப்படாது. போன உடனே ஃப்ரிஸ்க் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு 23 days ஆர் 24 days இருக்குது. இந்த நாட்களில்
நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் கோச்சிங் கிளாஸில் போயிட்டு நான் வந்து டே ஸ்காலராக வீட்டுக்கு வந்துடுறேன், அங்கே கொடுக்குற டெஸ்ட்டு போக எக்ஸ்ட்ராவாக நான் டெஸ்ட் எழுத விருப்பப்படுறேன் அப்படின்ற மாணவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வந்து கூடுதல் நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ட் ஐட்டம்ஸ், எனி டெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ், பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ், பென்சில் பாக்ஸு, பிளாஸ்டிக் பவுச்சு, பென்னு, பென்சில், ஸ்கேலு, எரேசர், ரைட்டிங் பேடு, கால்குலேட்டர், பென் ட்ரைவு, லாக் டேபிள், எலக்ட்ரானிக் டிவைஸ், ஸ்கேனர் டிவைஸ், மொபைல் ஃபோன், மைக்ரோசிப்பு, கேமரா, ப்ளூடூத்து, இயர்ஃபோனு, மைக்ரோஃபோன், பேஜர், ஹெல்த் பேண்டு, அப்புறம் வாலெட்டு, காகிள்ஸு, ஹேண்ட்பேக்கு, பெல்ட்டு, கேப்பு, வாட்சு, பிரேஸ்லெட்டு, மெட்டல் ஆர்னமெண்ட்ஸு, அன்னெசரி ஆர்னமெண்ட்ஸு, இது எல்லாமே நாட் அலவுடு. கொண்டு போனீங்கன்னா இதை வாங்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு அங்கே யாரும் வாலண்டியர்ஸ் இருக்க மாட்டாங்க. அதே போல் அதுக்கு தனியாக ஒரு ரூமும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதே போல் ஈட்டபிள் ஐட்டம்ஸ் ஓப்பன்டு ஆர் பேக்கடு இது எதுவுமே அலவுடு கிடையாது. இன்கேஸ் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போதே இதுக்கு பர்மிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பர்மிஷன் கொடுப்பாங்க. பர்மிட்டட் ஐட்டம் அட்மிட் கார்டு ஒரிஜினல், ஆதார் கார்டு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன். இது வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்த உடனே மீண்டும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு, அடிஷனல் ஃபோட்டோகிராஃப், இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஒன்று வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் ஒட்டியிருக்கணும், இன்னொன்று வந்து எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய அட்டெண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கணும். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு மினரல் வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு அதில் இருக்கிற ஸ்டிக்கரை கிழிச்சிட்டிங்கன்னா அதுதான் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். ஓகேங்களா? அப்புறம் இது கொரோனா டைமில் சொன்னது சானிடைசர், அது தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை தேவையில்லைன்னா வேண்டாம். அடுத்தது வில் ஒன்லி பி அட்மிட்டட் as per the டைம் ஸ்லாட். உங்களுடைய தேர்வு நுழைவுச்சீட்டில் அட்மிட் கார்டில் உங்களை வந்து எந்த டைமுக்கு வர சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு தான் போகணும். ஓகேங்களா? அதே போல் லாஸ்ட் பெல் அடித்ததுக்கப்புறம் 1 செகண்டு லேட்டாக போனாலும் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதை நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிடுங்க. தேர்வுக்கு 20 நாளுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதற்கேற்றாற் போல் நீங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் அன்வான்டாக நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதற்கான முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பெய்டு சர்வீஸை கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் அவங்க விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. ஹேவ் a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.